கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். நாள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அனைவரும் ஒரு நாளை குறித்து வைத்து அந்த நாளில் நினைவு கூறுகிறார்கள். கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அவர் மூலம் சரித்திரமே இரண்டாக பிரிந்தது. நமக்கு சமாதானம் தரும்படி உலகத்தில் பிறந்த ஆண்டவர் மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பரம சேனையின் திரள் தூதருடனே தோன்றி இயேசுவை துதித்தார்கள். நாம் அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, அருமையான நாளிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் பிறந்தீர் என்பதே ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். உலகத்தில் நாங்கள் வெறும் ஆண்டவரே எங்களுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாக இராமல் இந்த நல்ல நாளில் உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அனைவருக்கும் சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தாரும். ஏழை எளியவர்களை போஷிக்க அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா வசதிகளையும் செய்து தர எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க ஆண்டவரே. வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுங்க. உமக்காய் வாழ கிருபை தாரும். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.